அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு TailorTubeTamil சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போட் நெக் டாபிக் வந்து பார்க்க போறோம். போட் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணி, அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கனை ஆல்ல வைங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற கால்குலேஷன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்பதான் நீங்க ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் என்ன மிஸ்டேக்ஸ் இல்லாம கட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முப்பத்தாறு சைஸு போட் நெக் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ப்ளவுஸ் ஹைட்டு 14 இன்ச்சு, ஷோல்டர் டோட்டல் லென்த்து 15 இன்ச்சு, அப்பர் செஸ்ட்டு 35 இன்ச்சு, மிடில் செஸ்ட்டு 36 இன்ச்சு, இடுப்பு 29 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 14 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த்து 7 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு 11 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு 3.5 இன்ச்சு, பேக் நெக்கு 11 இன்ச்சு. 36 சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அளவுள்ள ப்ளவுஸ் பிட் வந்து எடுத்துங்க. 1 மீட்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரியும், கரை சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிசுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் டேப் வச்சு பாட்டம் ஃபோல்டிங்காக 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் 1.5 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபோல்டிங்காக நம்ம 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது நமக்கு ப்ளவுஸோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு. ஸோ 14.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கரெக்டாக அந்த பாட்டம் ஃபோல்டிங்லேருந்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு கட்டிங்க்காக ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா லைன் போட்டுருங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட் வந்து 14.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மார்க்கிங் வந்து பண்ணணும். நமக்கு ஷோல்டரோட டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. 15ஐ 2ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள் நமக்கு 7.5 இன்ச்சு வரும். ஸோ 7.5 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து 7.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக் வந்து 1.25 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ அளவு வருதோ அதவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி 7.5 இன்ச்சுக்கு அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்து மார்க் பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோலில் இருக்கிற லைன் போடும்போது ஸ்லோப்பிங்காக போயிடும். அதுக்காக மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் கரெக்டாக வர்றதுக்காக தான் இந்த பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணுறது. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறது எப்படின்னா அப்பர் செஸ்ட் வேல்யூவை 6ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 35. அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள் நமக்கு 5.83, அதாவது 5.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த 5.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் லைன்லேருந்து வச்சு நீங்கள் 5.25 ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள் இது 5.25 ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுருங்க. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாடி மார்க்கிங் வந்து பண்ணணும். பாடி மார்க்கிங் பண்ணது எப்படின்னா அப்பர் செஸ்ட் அளவை 4ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். நமக்கு அப்பர் செஸ்ட் அளவு வந்து 35. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8.25 இன்ச்சு வரும். ஸோ இந்த 8.25 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து 8.25 இன்ச்சு கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி வைங்க. பாருங்கள் 8.25 இன்ச்சு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு பாடி லூஸ்க்காக 1/2 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து மேல் கழுத்து வந்து போட் நெக்குக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதுக்காக அப்பர் செஸ்ட் வேல்யூவை 8ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள் நமக்கு 8ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. 4.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து 4.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்கள்.
மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நெக்குக்காக கட்டிங்க்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணணும். நமக்கு பேக் நெக்கோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. ஸோ 11 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிச்சிங் லைன்லேருந்து 11 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர்மென்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணிட்டு 11 இன்ச்சுக்கு மார்க்கிங் வந்து பண்ணிக்கங்க. மார்க்கிங் பண்ணிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் வந்து போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போட் நெக் வந்து நம்ம இந்த பாயிண்ட் ஸ்லோப் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா வந்து நமக்கு நெக்கோட அளவு அதிகமா இருக்கனால, நம்ம ஸ்லோப்பிங் எடுக்காமயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ட வந்து நம்ம லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு போட் நெக்குக்கு இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இன்ச்சு வைங்க. 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாரி ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போட் நெக் வந்து அந்த இது வந்து கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க வந்து டாட்டட் லைன் வந்து போட்டுக்கங்க. இந்த மாரி ஒரு டாட்டட் லைன் வந்து கரெக்ட்டா வந்து போட்டுக்கங்க. நம்ம வந்து போட் நெக் வந்து டிசைன்ஸ் வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்றனால, நம்ம இந்த மாரி மெத்தட்ல நம்ம பண்றோம். இந்த மாரி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டட் லைன்ல போட்டுங்க. டாட்டட் லைன் நீங்க போட்டீங்க அப்டின்னா, ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். டாட்டட் லைன் வந்து போட்டுட்டு, அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அத வந்து ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரா வந்து பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இடுப்பு மார்க்கிங் வந்து பண்ணணும். நமக்கு இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா 29 இன்ச்சு. 29 4ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு 7 1/4 இன்ச் வரும். ஸோ இந்த 7 1/4 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த 7 1/4 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணிக்கங்க. 7 1/4 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணிட்டு, ஒரு மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கங்க. அங்கிருந்து 1 இன்ச்சுக்கு டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க. அங்கிருந்து 1 1/2 இன்ச்சுக்கு சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத மார்க் பண்ணிட்டு, நம்ம இந்த எக்ஸஸ் மார்ஜினுக்காக நீங்க ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாரி கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து போட் நெக் நம்ம ஃபுல் ஷோல்டர் வச்சிருக்கோம். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, உள்வாங்கி தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வந்து வெட்டணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் வந்து பண்ணிக்கங்க. 1 இன்ச்சுக்கு வந்து இந்த மாரி மார்க் வந்து பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் வந்து இந்த மாரி போட்டுக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு 5.25 இன்ச் வருது. 5.25ல பாதி 2.25 ஒரு பாயிண்ட். ஸோ 2.25 ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க்கிங் வந்து பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த 2.25 ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க்கிங் வந்து பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, நமக்கு இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட். ஸோ நமக்கு இந்த கர்வ் ட்ரா பண்ண 3 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அடுத்தது ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கங்க. இந்த மாரி கர்வ் ஸ்கேல் வச்சு
அந்த 3 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கர்வ் வந்து ட்ரா பண்ணிடுங்க. இந்த மாதிரி கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்ஹோல் அளவு வந்து கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். நமக்கு ஆம்ஹோல் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. 14ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.25 இன்ச்சு. ஸோ 7.25 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கையை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சு இந்த மாதிரி மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு கரெக்டாக 7.25 இன்ச்சு வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ணது வந்து கரெக்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் டாட் வந்து எடுக்கணும். பேக் டாட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த 1 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணீங்களா டாட்டுக்கு, அதளவுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள் நமக்கு 8.5 இன்ச்சு வருது. 8.5ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.25 இன்ச்சு. 4.25 இன்ச்சுக்கு மார்க்கிங் வந்து இங்கே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து சென்டர் டாட் எடுக்கணும். சென்டர் டாட் எடுக்கிறதுக்கு நமக்கு மிடில் செஸ்ட் அளவு வந்து பாருங்கள் 36 இன்ச்சு. 36ஐ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள் உங்களுக்கு 9 இன்ச் வரும். ஸோ 9 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து வச்சு 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இங்கே வர்றதுனால நமக்கு ஆல்ரெடி வந்து நெக்கோட அளவு வந்து டீப் நெக்காக இருக்கிறனால இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ண வேணாம். அதுக்காக என்ன பண்ணலான்னா அந்த மிடில் செஸ்ட் அளவை 8ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நமக்கு 4 இன்ச் வருது. ஸோ 4 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டு. இதான் வந்து உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேலே வந்து இங்கே 1 இன்ச்சு எடுத்தனால இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வைங்க. 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு ஃபுல் மார்க்கிங் முடிஞ்சுது. நம்ம கட் பண்ணிடலாம். வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசுரை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. பாருங்கள் போட் நெக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி பட்டனு அந்த மாதிரி எதாவது வைக்கலாம். இல்லைனா லேஸ் வந்து அந்த மாதிரி போட்டு லட்கன் அந்த மாதிரி நீங்கள் டைப்பில் நீங்கள் போட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணது போக மெட்டீரியல் வந்து இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கரை சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரியும் இந்த மாதிரி அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது பிசுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி பிசுருக்கு வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ பிசுறு போட்ட லைன்லேருந்து 1.25 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி 1.25 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 1.25 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங்காக ஒரு லைன் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. ஸோ 7 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாட்டம் ஃபோல்டிங்காக போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைன்லேருந்து 7 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணி 7 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் 1/2 இன்ச்சுக்கு கட்டிங்க்கு வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா லைன் போட்டுருங்க. அடுத்தது நம்ம ஸ்லீவோட ரவுண்ட் வந்து மார்க் பண்ணோம். நமக்கு ஸ்லீவோட ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு.
11ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சுக்கு இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அங்கேருந்து சைடு எக்ஸஸ்க்காக 1.5 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணணும். நமக்கு ஆம் ஹோலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு. 14.5 இன்ச்சை 2ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு 7.25 இன்ச்சு வரும். ஸோ 7.25 இன்ச்சுக்கு இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து 7.25 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுங்கள். 7.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க. அங்கேருந்து 3/4 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க. 3/4 இன்ச்சுக்கு மார்க்கிங் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வருது பாருங்கள். 6.5 இன்ச் வரும். 6.5ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு. 3.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க. அதே 3.25 இன்ச்சை இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து 3.25 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட்டு. ஸோ மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து போட்டுருங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணீங்களா, இங்கிருந்து 1.5 இன்ச்சு சைடு மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக போட்டிங்க இல்லைங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கர்வ் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மாதிரி வெளியே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி வந்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி நம்ம வெளியே 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டிங்கள, அதை வந்து பேஸ் பண்ணி வர மாதிரி இந்த மாதிரி ஒரு டாட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டில் ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம் ஹோல் அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நமக்கு ஆம் ஹோல் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு. 14.5ல் பாதி உங்களுக்கு 7.25 இன்ச்சு. ஸோ 7.25 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் டேப் வச்சு நம்ம வந்து இந்த கர்வ் வந்து மெஷர் பண்ணுங்கள். கரெக்டாக வருதானே, இந்த மாதிரி கையை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு இந்த ஒவ்வொரு இன்ச்சும் வர மாதிரி கரெக்டாக வச்சு அளங்க. பாருங்கள், நம்ம கரெக்டாக வந்து 7.25 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. ஸோ நம்ம ஆம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணது கரெக்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசுரை வந்து கட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து கவர் தட்டு வந்து நம்ம எடுக்கணும். ஸோ கவர் தட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து கட் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 36 சைஸு ப்ளவுஸு போட் நெக்கோட பேக் சைடும் ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. வீடியோ லென்த் வந்து அதிகமாக இருக்கனால நம்ம ஃப்ரண்ட் சைடும் பட்டியும் நாளைக்கு வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆல்வேஸ் ஆனில் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.